அப்போது என்னால் அவங்கள சமாளித்து வர முடியல. என்னால் எதுவுமே செய்ய முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டு இருந்தால் நான் அப்போவே இறந்துட்டு இருந்துருவேன். அப்போ அந்த வழியாக ஒரு சகோதரி போனாங்க. அவங்க துரத்தி அந்த பிள்ளைகளெல்லாம் துரத்துனாங்க. அப்போ நான் கண்ணீரோடு கூட வீட்டுக்கு வந்தேன். பிறகு மிருகமாக அப்படியே வேடிக்கை பார்த்து நாய் கடிக்க வந்தது, மாடும் கொத்த வந்தது. இதையெல்லாம் நினச்சி நான் ஏன் பிறந்தேன், என்னால் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்ட்டு 10 வருடமாக ஒரே அறைக்குள்ள யார் முகத்தையும் பார்க்காம சாப்பிடுவேன், படுப்பேன். இப்படி கண்ணு அழுதுனேன். இப்படி 10 வருடமாக ஒரே அறையில் நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். அதுவும் என்னால் முடியல. ஏன்னா தூக்க போகிறதுக்கு கூட உயரம் வேண்டும், அதுவும் முடியல. வெளியில் போய் ரயிலில் தலை கொடுத்து சாகலான்னு பார்த்தேன். ஆனால் அதுவும் முடியல. ஏன்னா கதவு தாழ்பால்கள் கீழே இருக்கிறது திறக்க முடியும், மேலே இருக்கிறது என்னால் திறக்க முடியும். அதுவும் என்னால் முடியல. வாழவும் முடியல, சாகவும் முடியல. ஏன் என்னை உருவாக்கினர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன்.